தமிழ்நாட்டில் வருகிற 27ஆம் தேதி வங்கக்கடல்ல உருவாக உள்ள புயலுக்கு மோந்தா என பெயர் வைக்கப்பட்டிருக்கு. அதற்கான பெயர் காரணம் குறித்து தான் இந்த செய்தி தொகுப்புல பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை முழு வீச்சில் தொடங்கி சென்னை உட்பட பல மாவட்டங்கள்ல நாளுக்கு நாள் மழை தீவிரமடைஞ்சு வருது. இதனிடையே வங்கக்கடலில் உருவாகி இருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த சில நாட்கள்ல புயலா வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அந்த புயலுக்கு மோந்தா புயல் என பெயரிடப்பட்டிருக்கு. இந்த பெயர் தாய்லாந்து நாட்டால் பரிந்துரைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. தாய்லாந்து மொழியில் மோந்தா என்பது ஒரு பெண் பெயர். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணமிக்க மலர் அல்லது அழகான பூ அப்படின்னு பொருள்படுது. தாய்லாந்துல இந்த பெயர் மென்மை, அழகு மற்றும் இயற்கையின் மனத்தை குறிக்கும் நற்பெயரா பயன்படுது. எனவே தாய்லாந்து வழங்கிய பெயர் இயற்கையின் அழகையும் மலையின் நறுமணத்தையும் பிரதிபலிக்கிறதுன்னு சொல்லப்படுது. வங்கக்கடலில் தற்போது நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அக்டோபர் 26ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வா வலுப்பெற்று அக்டோபர் 27ஆம் தேதி காலை புயலா மாறும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த புயல் தென்மேற்கு மற்றும் மேற்கு மத்திய வங்கக்கடல்ல உருவாகி அதுக்கப்புறம் மேற்கு வடமேற்கு திசையில நகரும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இதன் காரணமா வட தமிழகம், கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள்ல எல்லாமே கனமழை பெய்யும்னு சொல்லப்படுது. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மழை தீவிரமடையும்னு எச்சரிக்கை விடுச்சிருக்காங்க. வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 26ஆம் தேதி ஆழ்ந்த தாழ்வா மாறுது. அதற்கப்புறம் தான் 27ஆம் தேதி காலையில புயலா வலுப்பெற வாய்ப்பு இருக்கு. இதற்கப்புறம் புயல் மேற்கு நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டின் வடகிழக்கு பகுதிகளுக்கு மழை பெய்ய காரணமாயிருக்கு. இந்த நிலையில கடலோர பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. புயல் உருவாகும் காலத்துல காற்றின் வேகம் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை வீசும்னு சொல்லப்படுது. வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிறதுனால இந்த புயல் தமிழ்நாட்டில வடபகுதிகளில் மழை தீவிரத்தை மேலும் அதிகரிக்கும்னு வானிலையில நிபுணர்கள்லாம் சொல்றாங்க. மழையால் குறைந்தபட்ச வெப்பநிலை குறையும், பல இடங்கள்ல நீர்நிலைகள் நிரம்பும் வாய்ப்பு இருக்கு. தாய்லாந்து வழங்கிய மோந்தா அப்படிங்கிற பெயர் இயற்கையின் அழக குறிச்சாலும் வங்கக்கடல்ல உருவாகும் இந்த புயல் தமிழகத்துக்கு மழை நன்மை தருமா இல்ல வெள்ளை பிரச்சனை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது அடுத்த சில நாட்கள்ல தான் வெளிவரும். திருவாரூர் மாவட்டத்துல கனமழையால பாதிக்கப்பட்ட பயிர்களை நேரில் ஆய்வு செய்வதா தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திருவாரூர் மாவட்டம் வடுவூர், சித்தனக்குடி, செருவலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழையால பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்டு விவசாயிகளோட குறைகளை கேட்டறிஞ்சாங்க. தொடர்ந்து திருவாரூர் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, திருவாரூர் மாவட்டத்துல குறுவை சாகுபடி அறுவை செய்யப்பட்டு விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை நேரடியா கொள்முதல் செய்யப்படல. அதனால விவசாயிகள் தங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்மணிகளை சாலைகள்ல கொட்டி வைத்து சுமார் 20 நிமிடங்கள்ல காவல் காத்து வராங்க. இப்போது மழைக்காலம் இருக்கிற காரணத்தினால அந்த நெல்மணிகள் எல்லாம் முளைச்சு விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்கு ஆளாகி இருக்காங்க. நான் காலையில இருந்து மதியம் வர பல இடத்துக்கு நேரடியா சென்று விவசாயிகளை சந்திச்சுட்டு வரேன். விவசாயிகள் கண்ணீர் விட்டு அழுறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. விவசாயிகளிடம் இருந்து சுமார் 4000 மூட்டைகள் கொள்முதல் செய்யாம இருக்கு. திருவாரூர் மாவட்டம் வடூரில் விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டைகளை 8000 இருப்பு வச்சிருக்காங்க. அதையும் அங்கிருந்து குடோனுக்கு எடுத்து செல்லல. இன்னும் விவசாயிகளிடம் இருந்து 7500 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யாம இருக்காங்கன்னு திறந்த வெளியில கொட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. விவசாயிகளின் உழைப்பு வீணாகிட்டே வருது. அதே மாதிரி திருவாரூர் மாவட்டம் சேரமங்கலம்ல 7500 மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டு அடுக்கி வச்சிருக்காங்க. அடுக்கி வைத்து மூட்டைகளும் குடோனுக்கு எடுத்து செல்லல. இன்னுமே விவசாயிகள்கிட்ட இருந்து 8000 மூட்டைகள் கொள்முதல் செய்யாம குவியலா குவிச்சுதான் வச்சிருக்காங்க. அங்கேயும் நெல்மணிகள் முளைச்சுதான் காணப்படுது. வேகமா நடவடிக்கை எடுக்கப்பட்டு தஞ்சாவூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கொள்முதல் செய்யப்படாம மலைகளில் நனைந்து வரும் நெல்மணிகளை உடனடியா தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில கொள்முதல் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விவசாயிகள் வாழ்வாதாரமே இந்த கொள்முதலில் தான் இருக்கு.
விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை நேரடியா கொள்முதல் செய்யல அப்படின்னா விவசாயிகள் எந்த அளவுக்கு துன்பப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க, எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத அரசு கவனத்துல எடுத்துக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காரு. குறிப்பா நகை அடமானம் வைத்து நெல் பயிர் சாகுபடி செய்து நெல்லை நேரடி நெற்கொள்முதல் நிலையங்கள்ல வைத்து காத்திருப்பதா கண்ணீர் விடுறாங்க. எவ்வளவு சிரமப்பட்டு விவசாயிகள் நெல்லை அறுவடை செஞ்சாலும் ஒரு குழந்தைய போல வளர்த்து சாகுபடி செய்த நெல்லை விற்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு மத்திய அரசு அனுமதியை கொடுக்கல அப்படின்னும், ஆனால் ஆகஸ்ட் 18ஆம் தேதியே மத்திய அரசு அனுமதி வழங்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறது கூட தெரியாம சட்டமன்றத்துல ஒரு அமைச்சர் தவறா பதிவு செஞ்சிருக்காரு. விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உணவுத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. இது உற்பத்தி செலவு கூடுதலா உள்ள கணக்கிலேயே குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கப்பட்டிருக்கு. விவசாயிகளுக்கு இதுவரை எந்த இழப்பீடுமே வழங்கப்படல. போர்க்கால அடிப்படையில நெல் கொள்முதலுமே செய்யணும். தொடர் மழை காரணமா அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் முளைத்தே விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கணும். 30 லட்சம் மூட்டைகள் இன்னும் கொள்முதல் செய்யப்படாம இருக்கு. இந்த அரசு முழுமையா தோல்வி அடைஞ்சிருக்கு. விவசாயிகளுக்கு எந்த நன்மைகளும் கிடைக்க பெறல என்பதுதான் உண்மை அப்படின்னு, உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கூட விற்க முடியாத ஒரு அவலநிலை இந்த ஆட்சியில தான் காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனிமேலாவது வேகமாகவும் துரிதமாகவும் செயல்பட்டு நேரடி கொள்முதல் நிலையங்கள்ல நெல் கொள்முதல் செய்யணும் அப்படின்னு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தக்க நிவாரணம் வழங்க வேண்டும் அப்படின்னும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்னு தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.